அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் பகிர்ந்துக்க போற கதை வந்து, நம்ம எல்லாருக்குமே வாசிப்புக்கு ஒரு விதை இருக்கும். நம்ம வாசிக்கும்போது ஏதோ ஒரு கதை வந்து நம்ம மனச வந்து தொட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுல வந்து நமக்கு புரிதல் இருக்கும். அத வந்து நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து இப்ப நம்ம எப்ப வாசிக்க ஆரம்பிச்சோம்? வாசிக்கும்போது ஏதோ ஒரு கதை நினைவுல இருக்கா? அப்படின்னு யோசிக்கும்போது ஞாபகத்துக்கு வர்ற கதை தான் இது. பள்ளி பருவத்துல படிச்ச கதை. கண்டிப்பா நம்மள நெறைய பேர் இந்த கதைய படிச்சிருப்போம். ஏன்னா, இது வந்து நம்ம தமிழ் பாடத்துல வந்து துணைப்பாட பகுதின்னு அப்ப பள்ளிக்கூட காலங்கள்ல வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சிறப்பான கதை. அப்போ இருந்தே வந்து இந்த கதையோட அந்த ஒவ்வொரு வரிகளும் ஒருவேளை நம்ம அப்ப மனப்பாடம் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல. அந்த வரிகள் முதல் கொண்டு அந்த மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த கதைய தான் இன்னைக்கு பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எழுத்தாளர் அகிலன் அவர் எழுதின தாய் பசு அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். இதுல வந்து ஒரு பட்டணம். அங்க வந்து மாடசாமி அப்படிங்கிற ஒரு மாட்டுக்காரன் இருக்கான். அவனோட வீட்டு பசு வந்து 2வது முறையா வந்து கன்று போட்டிருக்கும். முதல்ல வந்து அதுக்கு ஒரு கிடாரி கன்று இருக்கும். பெண் கன்று பிறந்திருக்கும். அது வந்து வளர்ந்து கைமாறி போயிருக்கும் வேற ஒருத்தவங்களுக்கு. இந்த வாட்டி பிறந்தது வந்து ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கும். அந்த கன்றுக்குட்டி வந்து ரொம்ப சேட்டை பண்ணும். துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கும். அங்க அந்த தாய் பசு மடி நிறைய பால் சுரந்திருக்கும். ஆனா இது வந்து அதெல்லாம் கண்டுக்காம விளையாடுறதுலயே மும்முரமா இருக்கும். அப்ப அந்த தாய் பசு நினைக்கும், இவ்ளோ பால் இருக்கு, இவன் குடிக்காம இப்படி விளையாடிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அது பெருமையா தன்னுடைய கன்றை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும். அது வந்து ஒரு இடத்துல நிக்காம, துள்ளி குதிச்சு அந்த இடத்தையே அழகாக்கிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த கன்றுக்கு வந்து இன்னொரு நண்பன் கிடைச்சிருவான். யாருன்னா, அந்த மாடசாமியோட ஒரே மகன் குமரன். அந்த பையனோட பேரு. அவனும் சின்ன குழந்தைதான். அவன் வந்து இந்த கன்றுக்குட்டியோட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா கட்டி பிடிச்சு அந்த கன்றுக்குட்டியோட கழுத்தை இவன் பிடிச்சுப்பான். அது அவனை பிடிச்சிட்டு ரொம்ப விளையாடிட்டே இருப்பாங்க. விளையாடிக்கிட்டே 2 பேரும் தாய் பசு கிட்ட வருவாங்க. அந்த பசுமாட்டு கிட்ட வரும்போது அது 2 பேரையும் தன்னோட நாக்கால அப்படியே வருடி கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த குமரனுக்குமே வந்து கிட்டத்தட்ட தாய் பசுதான் அம்மா மாதிரி. ஏன்னா குமரன் பிறந்தப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து தாய்ப்பால் இருக்காது. அப்ப அவன் பிறந்ததுல இருந்தே வந்து தாய் பசுவோட பாலை குடிச்சுதான் வளர்ந்திருப்பான். அதனால அந்த பாசம் வந்து அதுக்கு இருக்கும். 2 பேரையும் தன்னோட குழந்தை மாதிரி நினைச்சு அது அப்படியே நாக்கால வருடிட்டே பார்க்கும்போது திரும்பி பக்கத்து வீட்டை பார்க்கும். பக்கத்து வீட்டுல வந்து ஒரு காளை மாடு இருக்கும். அந்த காளை மாடுதான் வந்து இந்த பசுவோட துணைவன். அப்போ அது அப்படியே பெருமையா பார்க்கும். பாத்தியா, நம்ம பிள்ளைங்க எப்படி விளையாடுறாங்க, இந்த பையன் பாரு உன்ன மாதிரியே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கும். உடனே அந்த காளையும் வந்து ஆமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பெருமையா தன்னுடைய அந்த கன்றுக்குட்டி விளையாடுறத பார்த்துட்டே இருக்கும். இன்னொரு கூடுதல் பெருமை என்னன்னா, தங்களுடைய முதலாளியோட பையன் கூட அந்த கன்று விளையாடுது அப்படிங்கிறது வந்து 2 பேருக்கு இருக்கும். இப்படியே அந்த இடத்துல வந்து ஒரு அழகான காட்சி நடக்கும். இப்ப வந்து கன்று இப்பதான் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனால சீம்பால் தான் சுரக்கும். அது வந்து மாடசாமியால விக்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் என்ன பண்ணுவான்னா, கன்றுக்குட்டி எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருவான். இந்த கன்றுக்குட்டிக்கு வந்து ரொம்ப அலட்சியம். ஏன்னா நம்ம எப்ப போய் கேட்டாலும் பால் கிடைக்கும் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் விளையாடும், கொஞ்ச நேரம் பால் குடிக்கும். இப்படி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த ஒரு 2 நாள் தான் இது வந்து நடக்கும். ஏன்னா 3வது நாள் என்ன பண்ணிருவாங்கன்னா, அந்த கன்றுக்குட்டிக்கு வந்து கயிறு போட்டுருவாங்க. கயிறு போட்டு அந்த மூக்கணாங் கயிறுலாம் போட்டு கட்டி வச்சிருவான். கட்டி வச்சதும் பொதுவாவே இந்த பசு வந்து கன்றுக்குட்டி குடிச்சாதான் பால் சுரக்கும். அதுக்காக என்ன பண்ணுவான்னா, அந்த கன்றுக்குட்டிய போய் பால் குடிக்க வைப்பான். பால் சுரந்ததுமே என்ன பண்ணுவான்னா, பிடிச்சு இழுத்து மரத்துல கட்டி போட்டுருவான். அப்ப அந்த கன்றுக்குட்டிக்கு பால் கிடைக்காது. அதுக்கப்புறம் இவன் மொத்த பாலையும் கறந்துட்டு கன்றுக்குட்டிய அவிழ்த்து விடும்போது அதுக்கு ஒரு துளி பால் கூட கிடைக்காது. அது பாவம் முட்டி முட்டி பார்க்கும், புரண்டு பார்க்கும், பயங்கரமா கத்தும். ஆனா அதுக்கு பால் கிடைக்காது. தன்னோட கன்றுக்குட்டி அப்படி கதறத பார்த்துட்டு தாய் பசுவும் கதறும். ஏன்னா அதுக்கு வேற வழி இல்லை இல்லையா, கதறத தவிர. இவங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறத பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல இருக்க காளையும் வந்து கதற ஆரம்பிக்கும். அதுவும் வந்து அடித்தொண்டையில இருந்து கத்தும். சில சமயங்கள்ல வந்து அந்த வீட்டோட சுவரை வந்து அப்படியே கொம்ப வச்சு முட்டும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இதுவே ஒரு 2, 3 நாள் தொடரும். அந்த கன்றுக்குட்டி வந்து அப்படியே எலும்பும் தோலுமா ஆயிரும். எலும்பெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த தாய் பசுவுக்கு வந்து அப்படியே கண்ணீர் வரும். எப்படி இருந்த கன்றுக்குட்டி இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுவான்னா, மாடசாமி வெளியில இருக்கும்போது இன்னொரு பால்காரன் வருவான். அவன் தோல்ல வந்து ஒரு கன்றுக்குட்டி இருக்கும். ஆனா அது உயிர் இல்லாம இருக்கும். கன்றுக்குட்டியோட தோலை வச்சு ஏதோ ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வச்சிருப்பான். அவன் வந்து கேட்பான் மாடசாமி கிட்ட என்ன அப்படின்னு. இந்த மாதிரி என்னப்பா பண்றது, இந்த வாட்டி கிடாரி கண்ணா இது காளை கண்ணா போயிடுச்சு. இத போய் என்ன பண்ண முடியும்? கிடாரி கண்ணாவது பால் குடுக்கும். ஏதாவது விலைக்கு விக்கலாம். இது என்ன பண்றதுன்னே தெரியலையே
இது வேற ஒரு படி பாலை டெய்லி குடிச்சிரும் போல அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பால்காரனுக்கு தெரியும் இல்லையா மாடசாமி என்ன பண்ணுவான்னு. அவனே நக்கலா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி சரி பண்ணு பண்ணு, நான் பண்ணதுதான் நீயும் பண்ற, ஒண்ணும் கவலைப்படாத, துணிஞ்சு பண்ணு, ஒரு வாரத்துல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த இடத்துல வந்து எழுத்தாளர் ஒண்ணு எழுதியிருப்பாரு. மிருகமோ மனிதனோ சாப்பாடு கொடுக்காம அணு அணுவா கொள்றது வந்து ஒரு சட்டப்படி தப்பு அப்படிங்கிறது வந்து இல்ல அப்படிங்கிறதுனால நீ என்னனாலும் பண்ணு அப்படிங்கிறத மறைமுகமா அந்த பால்காரன் சொல்லிட்டு போறான் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ஒரு வாரம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா அதிகபட்சம் 2-3 நாள் கூட ஆயிருக்காது. அன்னைக்கு காலையில விடியும் போது அந்த கன்றுக்குட்டி முகத்துல வந்து அப்படியே ஈக்கள் மொச்சிட்டு இருக்கும். அந்த கன்றுக்குட்டி வந்து சாப்பிடாம பசியிலே இறந்து போயிருக்கும். உடனே அந்த கன்றுக்குட்டியை வந்து அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவான் மாடசாமி. எடுத்துட்டு போயிட்டு வந்து பால் கறப்பான். பசு பால் கறக்காது. ஏன்னா கன்றுக்குட்டி இல்ல இல்லையா? அது வந்து வேதனையில இருக்கும், பால் சுரக்காது. உடனே என்ன பண்ணுவான்னா அந்த கன்றுக்குட்டியோட தோலை எடுத்து அதுக்குள்ள வைக்கோல்லாம் அடைச்சு தச்சு ஒரு சோளக்கொல்ல பொம்மை மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த கன்றுக்குட்டி முன்னாடி நீட்டுவான். தாய்ப்பசு முன்னாடி நீட்டுவான். என்னதான் இருந்தாலும் அது இறந்து போயிருந்தாலும் தன்னுடைய கன்று தானே. அது பார்த்ததுமே அதோட மடி பால் சுரக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் அந்த தாய்ப்பசுக்கு ஒரு பக்கம் கண்ணீரும் அப்படியே வர ஆரம்பிக்கும். இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டுல இருக்க காளையும் வந்து கண்ணீர் வடிக்கும். அதுக்கு வந்து அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா அது வந்து ஒரு மஞ்சள் காளை. இங்க இப்ப பட்டணத்துல கூட்டிட்டு வந்து இந்த வெயிட்ட தள்ளுறதுக்காக வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப முட்டி முட்டி பார்க்கும் அந்த சுவத்துல. அதோட கோவத்தை அப்படி காமிச்சிட்டு இருக்கும். இது நடந்த அடுத்த நாள்ல வந்து பொங்கல் பண்டிகை வரும். அப்போ பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து மாட்டுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? மாடெல்லாம் குளிக்க வச்சு அதுக்கு சாமி எல்லாம் கும்பிடுவாங்க. அங்க அந்த காளைக்கு வந்து கொம்பெல்லாம் சீவி அந்த உரிமையாளர் வந்து நல்லா குளிப்பாட்டி போட்டெல்லாம் வச்சு ரெடியா வச்சிருப்பாரு. இங்க இவன் மாடசாமி வந்து பசுவுக்கு வந்து பொங்கல் வைப்பான். பொங்கல் பாத்திரத்தை பார்க்கும். பார்த்ததும் அதுக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னும் அந்த குட்டியோட ஞாபகம் அதோட மனசுல இருக்குல்ல. கண்ணீர் விட்டுட்டு அந்த சட்டியை வந்து அப்படியே உருட்டி தள்ளி விட்டுரும். அப்போ அங்க இருந்து அந்த சத்தம் கேட்டு காளை மாடு எட்டி பார்க்கும். எட்டி பார்க்கும்போது அது வந்து இந்த மாதிரி மாடு அந்த பொங்கல் பானையை தள்ளி விடுறத பார்த்துட்டு இருக்கும். இப்ப மாடசாமி வந்து கொஞ்சம் அப்படியே தடவி கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த பார்ப்பான். அவனுக்கும் புரியாது. அதுவும் வந்து முகத்தை திருப்பிட்டு போயிடும். மாடசாமியோட பையனும் வந்து பார்ப்பான். ஏன்னா அந்த பையன் தான் வந்து அந்த பசு கிட்ட நல்லா பழகுவான் இல்லையா? அவனும் வந்து இது பண்ணி பார்ப்பான். அந்த பையனுக்கும் அது ஒண்ணும் சொல்லாது. சரின்னா அந்த பையன் விளையாட போயிடுவான். மாடசாமி நின்று பார்த்துட்டே இருப்பான். இப்படி இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அப்படியே நிலமே அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னா அந்த காளை வந்து அங்கிருந்து கயிறை அத்துக்கிட்டு இப்போ அதோட கொம்பு வேற நல்லா சீவி வச்சிருக்காங்களா, அதை எடுத்துட்டு வேகமா வந்து தரையில குத்தி அதோட 2 கொம்புலையும் வந்து ஒரு 2 பிடி மண் இருக்கும். அதோட வந்து அடுத்த பாய்ச்சலுக்கு அது வந்து மாடசாமியோட பையனை குறி வச்சு வரும். மாடசாமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு நிமிஷம் அவன் யோசிப்பான். ஐயோ நம்ம உள்ள போய் நம்மளும் குத்திருமோ அப்படின்னு அவன் நிப்பான். இது நடந்த ஒரு நொடியில அங்க என்ன ஆயிருக்கும்னா அந்த மாடசாமியோட மகனுக்கும் காளைக்கும் இடையில பசு போயிருக்கும். அந்த காளையோட கொம்பு வந்து பசுவோட கழுத்துல குத்தி அப்படி ஒரு காட்சியா இருக்கும். அப்போ அந்த காளை வந்து அந்த கோவத்துல இன்னும் கத்தும். நான் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு கத்தும். உடனே பசுவும் வந்து பதிலுக்கு கத்தும். நீ என்ன இப்படி மனுஷங்களை மாதிரி கேவலமா ஆயிட்ட, என்னதான் இருந்தாலும் அவனும் என்னோட பால் குடிச்சு வளர்ந்தான் தானே, அவனும் என் பிள்ளை தானே, ஏன் உனக்கு இப்படி வெறி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு கதறல் செய்யும். இவங்க 2 பேரும் இப்படி அந்த சத்தத்து மூலமா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரோட கண்ணும் பேசிட்டு இருக்கும். மாடசாமிக்கு வந்து ஒண்ணுமே புரியாது. அவன் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பான். அந்த மாடுகள் 2ம் கண்களால் பேசிக்கொண்டன அப்படின்றதோட எழுத்தாளர் வந்து கதையை முடிச்சிருப்பாரு. ஒரு நம்ம மனுஷங்களை தாண்டி அந்த மிருகம் அப்படின்றதுக்கு கூட எவ்வளவு அந்த தாய் அன்பு இருக்கு. குறிப்பா அந்த மாடசாமி வந்து யோசிப்பான், நம்ம உள்ள போயிட்டா நம்மளும் மாடு குத்திருமோ அப்படின்னு. ஆனா எந்த யோசனையுமே இல்லாம நாம வந்து பால் கொடுத்து அவனை வளர்த்துட்டோம், அதனால அவனும் பிள்ளை மாதிரி அப்படின்னு தன்னோட உயிரை வந்து அந்த பசு கொடுத்திருக்கும். ரொம்ப ஆழமான கதை. இந்த கதையை வந்து உங்களோட பகிர்ந்துகிட்டதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.